வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து 150 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு பெரிய பெரிய கியூபஸாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் கடைங்க இருக்குது பார்த்தீங்களா, அருண் ஐஸ்கிரீம் கடை, இந்த மாதிரி கடைகள்லேயும் வந்து இந்த பன்னீர் வந்து கிடைக்கும். ஸோ வந்து 150 கிராம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி தான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிக் ஆனியன் வந்து நல்லா வந்து பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுனால நல்லா பெரிய கியூபஸாகவே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வாசனைக்காக 2 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளியும் வந்து இதே மாதிரி வந்து பெரிய கியூபஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுவும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறது தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு காட்டின பார்த்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, அப்புறம் பச்சை மிளகாய் இதையெல்லாம் ஒட்டுக்க எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து காட்டினோம் பார்த்தீங்களா, அதை மிக்சியில் நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து குழம்பு நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு தேங்காய் வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே நம்மளுடைய பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆன வேட்டி சீரகம் இல்லைன்னா இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வந்து நல்லா வந்து வேகிச்சு எடுக்கணும். ஸோ அதனால் வந்து 4 சைடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதனால் வந்து கறி மசாலாவும் மஞ்சத்தூளும் வந்து போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீரை டைரெக்டாக நம்ம குழம்புல போட்டோம்னா அது எல்லாம் தூளாயிடும். அது இல்லாமல் அந்த பச்சை ஸ்மெல் வரும். ஸோ அது வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்காக தான் இது லைட்டாக வந்து இதில் வந்து முதல்ல வந்து அடுப்பில் வந்து தனியாக வேகிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அது எல்லா இடமும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த கரம் மசாலாவும் மஞ்சத்தூளும் ஏறுற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பன்னீரை ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கனாலும் நல்லா கல் மாதிரி ஆகிடும். ஸோ குழம்பு நல்லா இருக்காது, பன்னீரும் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக 2 மினிட்ஸ் தான். எல்லா சைடும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே ஆயிலில் வந்து நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோம்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் இப்போ வந்து நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நெய் ஆட் பண்ணி கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வெறும் பன்னீர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து ஆயில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா அது நல்லா வெடித்த வேட்டி சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி இதையெல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வாசனை தரத்துக்காக மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கல்பாசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தோசை இட்லிக்கெல்லாம் செமையாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு காட்டணும் பார்த்தீங்களா, அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, புரோட்டா இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுறவங்க அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுமே நம்ம ஆனியன் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியனில் வாட்டர் விடும். அந்த வாட்டர்லேயே நல்லா வேக வச்சு அந்த வாட்டர் ஃபுல்லாக கரைஞ்ச வேட்டி நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டாக, அந்த தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வாட்டராக இருக்கும். ஸோ அந்த தக்காளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வாட்டர் இல்லாமல் அந்த ஸ்மெல்லையே நல்லா வந்து வேக வைங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பன்னீரில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
உப்பு தேவையான அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 150 கிராமுக்குங்கிறதுக்காக வந்து நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகா வந்து ஜஸ்ட்டு வாசனைக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இந்த காரம் வந்து நம்ம மிளகாத்தூளில் தான் இருக்குது. ஸோ வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் காட்டணும் பார்த்திங்களா, அதை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் வேணும்னு ஆட் பண்ணலாம், வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிரேவி வந்து நிறையா வரும். நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் கிரேவி பத்தாமல் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பன்னீர்லேயே ஆட் பண்ணுறதுனால 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரே மாதிரியே குழம்பு செஞ்சு சாப்பிட்றவங்களாம் வந்து இந்த மாதிரி பன்னீர்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 100 கிராம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 100 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனுடைய ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரோட அளவு உங்களுக்கு தெரியலனா ஒரு 4 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கொதி வந்த வேட்டி அந்த தயிர் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம பன்னீர் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் போட்ட வேட்டி லைட்டாக தான் வந்து மிக்ஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து பன்னீர் வந்து உடஞ்சிடும். ஸோ வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்மெல் அந்த கிரேவியோட இதெல்லாம் வந்து பன்னீரில் ஏறுற அளவுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வைங்க. அதனுடைய ஸ்மெல் ஃபுல்லாக வந்து பன்னீர்லேயும் ஏறி குழம்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா வந்து தயாராகிடுச்சு. இதில் கஸ்தூரி மெட்டி உங்ககிட்ட இருந்தால் லைட்டாக வந்து இப்போ நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம். என்கிட்ட கஸ்தூரி மெட்டி இல்லை, அதனால் வந்து நான் ஆட் பண்ணல. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிரேவி தயாராகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து